அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு உளவியல் தூரல் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், ஆண்கள் இன்னொரு திருமணம் முடிப்பதற்கு முதல் மனைவியினுடைய அனுமதி வேண்டுமா அப்படிங்கிறத இன்னைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயம். ஏன் இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய நம்ம சகோதரர்கள் இரண்டாம் கல்யாணமோ அல்லது மூணாம் கல்யாணமோ முடிக்கிறதுல மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றோம், அல்லாஹ் ரசூல் கட்டளையை நாங்கள் கட்டுப்படுறோம், விதவைக்கு வாழ்வு கொடுக்கணும், கல்யாணம் இல்லாத பெண்களுக்கு நாங்கள் வாழ்வு கொடுக்கணும் அப்படி என்று மார்க்க ரீதியாக நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த திருமணத்தை முடிக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்யட்டும். அவங்களுடைய நோக்கம் சரியாக இருந்தால் மார்க்கத்தை நாங்கள் சரிப்படுத்துகிறோம், மார்க்கத்தில் உள்ளத்தை நாங்கள் சரியாக்குறோம் அப்படிங்கிற நோக்கம் சரியாக இருந்தால் அவங்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். இதில் என்னென்னா, எப்போவுமே கண்டிப்பாக திருமணம் முடிக்கிறதுக்கு முதல் இருக்கக்கூடிய மனைவி என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தெரிஞ்ச வம்பு பிரச்சனை, அதனால் ரகசியமாக நான் வச்சுக்கிறேன், நான் எங்கேயாவது தள்ளி என்கிட்ட பொருளாதார வசதி இருக்குது, என்கிட்ட நல்ல வாய்ப்புகள் இருக்குது, அல்லது நான் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன், அங்கே ஒரு மனைவியை வச்சுக்கிட்டா எனக்கு நல்ல தவறு செய்யாமல் இருக்கிறதுக்காக அது நல்லதாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு உணர்ச்சிகள் ஆசைகள் இருக்குது இல்லையா. நான் அடிக்கடி வெளிநாட்டுக்கு போகிறேன், அல்லது வெளிநாட்டில் வேலை வாய்ப்பில் இருக்கிறேன், அந்த வெளியூரில் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், அங்கேயே நிற்கிறதுனால எனக்கு மனிதனோட அடிப்படையில் உணர்வுகள் வரும், நான் தப்பு செஞ்சிருவேன். அப்போ நான் ஹராத்தை செஞ்சிடக்கூடாது, விபச்சாரம் பண்ணிடக்கூடாது, அதனால் நான் இருக்கிற இடத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வச்சுக்கலாம், அதில் தப்பு கிடையாது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அப்படி திருமணம் முடிச்சு வச்சுட்டு இருக்கிறத இந்த மனைவிக்கு தெரியாம, யாருக்குமே தெரியாம, பிள்ளைங்களுக்கு தெரியாம அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிடக்கூடாது அப்படின்னு தெரியாம வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க. ஒரு சில மௌலைமார்கள் மார்க்க அறிஞர்கள் பத்துவா கொடுக்குறாங்க. அது பிரச்சனையே கிடையாது, எந்த நிபந்தனையும் கிடையாது. அதாவது நீங்க கல்யாணம் பண்றதுக்கு மனைவி அனுமதி தரணுங்கிற நிபந்தனை எதுவுமே கிடையாது. இலங்கையினுடைய இஸ்லாமிய முஸ்லிம் தனியார் சட்டத்துல முதல் மனைவி கிட்ட அனுமதி எடுக்கணும், ரெண்டாவதா திருமணம் முடிக்க போற அந்த பெண் இருக்கக்கூடிய ஏரியாவில் உள்ள பள்ளியில நோட்டீஸ்ல 3 நாள் அதை கல்யாணம் முடிக்க போறாங்கிறத போடணும். அதுக்கு எதிர்ப்புகள் எதுவுமே இல்லாத பட்சத்துல அந்த திருமணம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்ட பிரச்சனையும் தனியார் சட்டத்துல இருக்கிறது. ஆனா அதை யாருமே கடைபிடிக்கிறது இல்லை. ஆனா உண்மையாவது மார்க்கம் கிடையாது. மார்க்க ரீதியா அவ அனுமதிக்கணும், அவ சைன் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா யாருமே சைன் வைக்கவும் மாட்டாங்க, அனுமதிக்கவும் மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவ மனசு பாதிக்கப்படும், அவ மனசு நொந்துரும் அப்படிங்கிறதுக்காக தெரியாம நம்ம திருமணம் முடிக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் இருக்குது, எப்படிப்பட்ட பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத நாங்க பார்க்கணும். இதுல மார்க்க ரீதியாக நாங்க ஒரு விஷயத்தை பார்த்தால் என்னன்னு சொன்னா, ஹஜ்ஜி செய்யறது, உம்ரா செய்யறது, தஹஜ்ஜத் தொழுகிறது, சுன்னத்தான முறைப்படி சாப்பிட்றது, ஹராம் ஹலால் பேணுறது, அஜ்னபி மஹரமி உறவு பேணுறது, வியாபாரத்துல மோசடி செய்யாம இருக்கிறது, இதையெல்லாம் இஸ்லாம் வரிக்கு வரி ஆசை ஊட்டி அப்படியே சொன்ன மாதிரி 2ஆம் கல்யாணத்தை, 3ஆம் கல்யாணத்தை, 4ஆம் கல்யாணத்தை ஆசை ஊட்டி எங்கேயுமே வரவே இல்லை. அது ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். திருமணம் முடிக்கிறத ஆசை ஊட்டி என்ன செய்யல, வரல. ஆனா இந்த திருமணத்துக்கான சலுகை இஸ்லாமிய மார்க்கம் தெரியுது, பெண்ணுரிமை பேணுறதுக்காக வேண்டித்தான், விபச்சாரம் செய்யாம இருக்கிறதுக்காக வேண்டித்தான். அப்போ நமக்கு தேவை இருக்குமா இருந்தால் நாங்க 4-4ஆக, 3-3ஆக, 2-2ஆக திருமணம் முடிச்சு கொள்ளலாம். நீங்கள் நீதம் செலுத்துவதை பயந்தால் உன்னோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அந்த வசனத்துல முதல்ல என்ன சொல்றேன்னா, 4-4ஆ கல்யாணம் முடிங்க, 3-3ஆ முடிங்க, 2-2ஆ முடிங்க, நீதம் செலுத்துறத பயந்தா 1 முடிச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அப்ப இந்த மார்க்க ரீதியா அந்த கடும்போக்குள்ளவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த குர்ஆன் வசனத்தை எடுத்து பாருங்க, இந்த குர்ஆன் வசனத்தை பாருங்க. முதல் அல்லாஹ் 4 முடிக்க சொல்றான், 3 முடிக்க சொல்றான், 2 முடிக்க சொல்றான், நீதம் செலுத்துறத பயந்தா 1 முடிக்க சொல்றான். இதை எங்க மௌலைமார் பேசுறாங்க, இதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க, குர்ஆன் வசனத்தை ஏன் நீங்க ஹயாத்தாக்க மாட்டேங்கிறீங்கிறாங்க. இப்படி சொல்றவங்களை பார்த்தா மார்க்க ரீதியாக மற்ற விடயங்களை எல்லாம் அப்படியே ஹயாத்தாக்கின மாதிரி உங்களுக்கு தோணும். அப்படி எதுவுமே கிடையாது. ஒரு சுப தொழுகை ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும், தஹஜ்ஜத் தொழுகை இல்லாம இருந்திருக்கும், கொடுக்கல் வாங்கல் சரியான பிழையா இருந்திருக்கும். இந்த வாய்ப்பு இருக்கிற நல்ல விஷயத்துல அவங்களுக்கு சாப்பிடுறது ரசூலுல்லாஹ் முன்னஞ்சந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களாமே, ஹதீஸ் இருக்காமே அப்படின்றாங்க. தின்றது மட்டும்தான் சுன்னத்தா, மற்றதெல்லாம் செய்ய மாட்டீங்களா? அப்படி 2 கல்யாணம் முடிக்கிறது, 3 கல்யாணம் முடிக்கிறது உங்களுக்கு மனசுக்கு நல்லா படுது, நீதம் செலுத்துறத பயந்தா 1 முடிச்சுக்கோங்க அப்படின்ற ரசூல் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றானே, நீதம்
நீதமா நடந்துங்கிறீங்களா, என்ன நீதம் நடக்குது அப்படிங்கிறத நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். சஹாபாக்கள் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க, நபி அவங்க முடிச்சிருக்கிறாங்க. ஆனா நீதமா நடந்திருக்கிறாங்களே, ஒரு நாள் இந்த மனைவின்னா அடுத்த நாள் அந்த மனைவி, அந்த ரெண்டு மனைவிக்கு அந்த நாளை சரியா என்ன செஞ்சுக்கிறாங்க, பிரிச்சு கொடுத்திக்கிறாங்க. அப்ப அந்த ஆசை ஊட்ட இல்லைங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அது ஒரு சமுதாய கேடு வருமாக இருந்தா, நீங்க திருமணம் முடிச்ச மனைவியோடு உங்களால இருக்க முடியாது, அவருக்கு ஏதாவது நோய், நீங்க தவறு செஞ்சிருவீங்க, அல்லது உங்களுக்கு ரொம்ப தேவைகள் அதிகமா இருக்குது, அதுக்கு உங்க மனைவி தயார் இல்லை அப்படின்னா நீங்க பாவம் செஞ்சிடக்கூடாது, இன்னொரு கல்யாணத்தை முடிச்சுக்கோங்க. இப்படியான அல்லது உங்க மனைவியை உங்களுக்கு தாராளமா அனுமதிக்கிறாங்க, அவங்க மன ரீதியா பாதிக்கப்படலை அப்படின்னு சொன்னா நீங்க திருமணம் முடிச்சுக்கோங்க. அல்ல அவ அனுமதிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க பகிரங்கமா கல்யாணம் முடிச்சுக்கோங்க. அவ அனுமதிக்க இல்லாட்டியும் நீங்க திருமணம் முடிக்கிறாருன்னா பகிரங்கமா திருமணம் முடிச்சு கொள்ளணும். ஏன் நான் இதை சொல்றேன்னா, பகிரங்கமா தான் திருமணம் முடிக்கணும், ரகசியமெல்லாம் வச்சிருக்கையில அது வப்பாட்டி தான். அவன்கிட்ட யாருக்குமே தெரியாம, பொண்டாட்டி தெரியாம, பிள்ளைகளுக்கு தெரியாம நீங்க எங்கேயாவது ஒரு இடத்த வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்கன்னா, பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக உங்களோட ஊர்க்காரனுக்கு சொல்ல மாட்டீங்க, யாருக்குமே தெரியாம வச்சிருப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கும் கண்ணு காது மூக்கு இருக்குதானே, உங்க மனைவிக்கு இருக்குது, பிள்ளைகளுக்கு இருக்குது, மாமனார் இருக்குது, மச்சினமாரி இருக்குது, அவங்க உறவுக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க யாருக்கு தெரிஞ்சாலும் உங்க பொண்டாட்டி தெரியும். கேள்வி என்ன தெரியுமா, பொண்டாட்டி தெரியாம திருமணம் முடிக்கலாமா? பொண்டாட்டி தெரியாம முடிக்கிறதா என்ன செய்யணும், இன்னொரு 30,000 பேருக்கு தெரியாம தான் நீங்க முடிக்கணும். ஏன்னா பொண்டாட்டி தெரிஞ்சாக்களுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சா தெரிஞ்சிருமே. அப்ப கேள்வியை ஒத்த கேள்வி கேட்பாங்க, பொண்டாட்டி தெரியாம முடிக்கலாமா? பதில் கொடுத்துருவாங்க ஆமா. அப்படின்னா என்ன நடக்க போகுது தெரியுமா, பப்பாட்டியா வச்சிருக்க போறீங்க. இதை என்ன லைசன்ஸ் எடுத்த விபச்சாரமா இருக்குது, எப்படி தெரியாம நீங்க முடிக்க முடியும்? ஏன்னா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அயலின் நிக்கா, திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா நாம எப்படி ரகசியமா முடிச்சுக்கிறது? இதுல உள்ள மார்க்க சட்டம் என்ன? ஏன்னா மார்க்க ரீதியாக இந்த பத்துவா கொடுக்குறவங்க ஒரு ஹதீஸை படிச்சோன்னா ஓடி பத்துவா கொடுத்துக்கிறாங்க. என்ன பத்துவா அப்படின்னு சொன்னா, எங்கேயாவது ஹதீஸ்ல எங்கேயாவது குர்ஆன்ல பொண்டாட்டிக்கு தெரியணும் அப்படின்னு இருக்குதா? இல்ல சரி, இதை பத்துவா கொடுக்குறாங்களே தவிர டீப்பா யோசிக்க மாட்டேங்கிறாங்க. மார்க்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் அனந்தர சொத்து பங்கீடு. இப்ப நம்ம மௌத்தானா என்கிட்ட 1000 ரூபாய் இருந்தா கூட சரியா பங்கு வைக்கணும். யாருமே அந்த சொத்து இல்லாம இன்னொரு கல்யாணம் பண்றது இல்லை. இருக்கும் 1,00,000 ரூபா கூட இருக்கலாமே, அந்த 1,00,000 ரூபா பங்கு வைக்கணுமா இல்லையா? அந்த பங்கு வைக்கிறதுல நீதம் நடக்கலாட்டி, அதுக்கு வழிவகுக்கலாட்டி நம்ம நரகத்துக்கு போக வேண்டி ஏற்படுமே. அப்ப இன்னைக்கு நீங்க யாருக்கும் தெரியாம ஒரு கல்யாணம் முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க மௌத்தா போனதுக்கு போறவங்க திடீரென்று அவ சொத்துல பங்குறாங்க, 3 பிள்ளையோட ஒரு பொம்பளை நிக்கிறான்னு சொன்னா, பிளான் பண்ணி வந்திருக்கிறா, என்ன எவிடன்ஸ் இருக்கு, என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு அவளை விரட்டி நடு ரோட்டுக்கு விட்டுருவாங்க. இப்படி ஏகப்பட்ட சொத்துக்கள் பிரச்சனையில பாதிக்கப்பட்ட 2ஆம் தாரங்களும் பிள்ளைகளும் இன்னைக்கு இருக்குது. அப்ப இன்னைக்கு ஒதுக்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, யாருக்குமே தெரியாம நீங்க வப்பாட்டியா வச்சுட்டு இருந்ததுனால. அதுக்கு வப்பாட்டி என்ற வார்த்தை தான் சொல்லணும். நீங்க கல்யாணம் முடிக்கணுமா சொல்லுங்க, பொண்டாட்டிட்டு நான் கல்யாணம் முடிச்சிக்கேன்னு சொல்லுங்க. முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லலாட்டி முடிச்சுட்டு டம்முன்னு நில்லுங்க, நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன், இப்ப என்ன அப்ப என்னுடைய சொத்துக்கள் அங்கேயும் பங்கு இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அவ அழுவா வடிப்பா, உங்களுக்கு தாங்க முடியுமா இருந்தா செய்யுங்க, நான் என்ன பண்ண முடியும்? அப்ப எல்லாருடைய மன வலிமையும் அப்படி இருக்காது. உங்களுக்கு தேவைதான் இருந்தா கல்யாணம் முடிச்சுட்டு போங்க. ஆனா தேவையில்லாம நம்ம கல்யாணம் முடிச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, தேவையில்லாத பிரச்சனைகளை தலையில அள்ளி கொட்டிக்கிறத நாங்க பார்க்கலாம். சரி, அப்போ கண்டிப்பாக திருமணம் முடிக்கிறதா இருந்தா மனைவி கிட்ட தெரியப்படுத்தணும். மனைவி, ஊரு, அந்த மக்கள், உங்க பிள்ளைகள் எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தினா தான் இந்த சொத்து பங்கீடு சரியா நடக்கும். இல்லைன்னா ரகசியமா இருந்தோன்னு நீங்க மௌத்தாபுரத்து போற பெரிய ஒரு மோசடி நடக்கும், அல்லாஹ்கிட்ட பதில் சொல்ல வேண்டி ஏற்படும். அப்ப இது குர்ஆன்ல சொன்ன விஷயமா இல்லையா? நீங்க நீதம் செலுத்துறத பயந்தா ஒன்றோட நிப்பாட்டிக்கோங்க. யாரு நான் பொண்டாட்டிக்கு தெரியாம கல்யாணம் முடிக்க போறேன்டா என்று சொல்றானோ அவன் நீதம் செலுத்துறதுக்கு பயப்படுறான்னு அர்த்தம். நீதம் செலுத்துறதுக்கு பயப்படுறான்னு சொன்னா அவன் ஒன்றோட நிக்கணும் என்று குர்ஆன் சொல்லுது. இப்ப புரிஞ்சுட்டு நேரடியா குர்ஆன் ஆதாரம் என்ன, நீதம் செலுத்துறதுக்கு பயந்தா ஒன்றை முடிச்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்கல்ல. பொண்டாட்டி தெரியாம முடிக்க போறேன், யாருக்கும் தெரியாம முடிக்க போறேன், ரகசியமா வச்சுக்க போறேன் அப்படின்னு சொன்னா அவர் நீதம் செலுத்த பயப்படுறார். இன்னைக்கு வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நீ பொண்டாட்டி தெரியாம அங்க ஒன்று செட்டப் பண்ணி வச்சுக்கிறாங்க. கேட்டா நான் அங்க கலாச்சார மினிஸ்ட்ரியில போய், எம்பசியில போய் அவங்க டெலிபோன் மூலமா ஒலி சொல்லி நாங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ, இன்னைக்கு பேப்பரு கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு பேப்பர் காட்டுறாங்க.
பேப்பரை காட்டி வெளிநாட்டிலேயே ரகசியம் வச்சுக்காங்க. அங்கே நம்ம நாட்டுக்காரன் போனால் ரூமுக்கு கூட்டிக்கு போக மாட்டேங்கிறான். ஏன்னா அங்கே போனால் பெண்கள் பயன்படுத்துகிற திங்ஸ் அங்கே இருக்குதே. என்னடா ஸ்லைட் ஒன்று இருக்குது, என்னடா ஸ்லீப்பர் ஒன்று இருக்குது, லேடி ஸ்லீப்பர்ன்றவானே. அப்போ அதை காட்டிக்கிறதுக்காக வேண்டி ரூமுக்கே கூட்டிட்டு போகிறாங்கல்ல. ஃப்ரெண்டை கண்டா அப்படியே கூட்டி போய் ஹோட்டலில் வச்சு டீயை கொடுத்துட்டு அனுப்பிட்டு பாய் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ இப்படி எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது வப்பாட்டி இல்லையாம்மா, லைசன் எடுத்த வப்பாட்டி இல்லையா அது? அப்போ அவளுக்கு குழந்தை பிறந்தா நீ வெளிநாட்டிலேருந்து வரும்போது விட்டுட்டு தானே வர போற நீ. அப்போ இந்த ஷியாக்காரன் செய்த முத்துவா மாதிரி இல்லையாது, பகிரங்கப்படுத்தி செய்யும். சரி, அப்ப நீதம் செலுத்துறத பயந்தால் நம்ம ஒண்ணு முடிக்கணும்டா அதோட நின்றுவணும். இல்லை உங்களுக்கு தேவையா பகிரங்கமா செய்யுங்க. ரைட். அதை கூட நீங்க எப்படி செய்யறீங்க? நிறைய பேர் இன்னைக்கு வெளிநாட்டுல வந்து கல்யாணத்தை முடிச்சு அல்லது வெளியூர்ல கல்யாணத்தை முடிச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நான் தைரியமா சொல்லிட்டேன் சொல்லிட்டாங்க. சரி, கல்யாணம் முடிச்சா நீதமா நடக்கணுமா இல்லையா? நீதம்னா அவங்க மாச காசு அனுப்புற மட்டும்தான் நீதம் நினைச்சுக்கிறீங்களா? அவங்களுக்குரிய ஹக்கை நிறைவேற்றணும். அடுத்த உங்க மனைவிக்குரிய நாளை நீங்க சரியா பிரிச்சு கொள்ளணும். எனக்கு நிறைய பெண்கள் கண்ணீரும் கையுமா நிக்கிறாங்க. எங்க புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரு, அழுதன் தீர்த்த வேதனைப்பட்ட நொந்து போனேன். சரி, மனசாட்சி இல்லாம செஞ்சுட்டாரு, கொம்புரா அழுவுரா. சரி, இப்ப கல்யாணம் முடிச்சது பிறகு என்னையும் சேர்த்து வச்சிருக்க சொல்லுங்களேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து நிக்கிறாங்க இங்க. அப்போ என்ன சேர்த்து வச்சிடுங்க, எனக்கும் ஒரு நாளை ஒதுக்க சொல்லுங்க, ஏன் அங்கேயே இருக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அல்லது ரெண்டாவது கல்யாணத்தை முடிச்சுட்டு முதல் மனைவிக்கிட்டேயே ஒட்டிட்டு இருக்கிறது, அது எப்போ வாச்சும் போயிட்டு வர்றதுக்கு அவன் அழுகுறா. எனக்கு கல்யாணம் முடிச்சாரு, என்கிட்ட வாக்கெல்லாம் தந்தாரு, இப்ப என்கிட்ட வர்றதே இல்லை, நான் களவுல போறாரு, நான் வேஷையா அப்படின்னு இவ அழுகுறா. அப்ப திருமணம் முடிச்சா முதல் மனைவிக்கும் துரோகம் செய்யாதீங்க, ரெண்டாவது மனைவிக்கும் துரோகம் செய்யாதீங்க, நேரா சரியா செய்யுங்க. இன்னைக்கு நிறைய பேர் வெளிநாட்டுல கல்யாணத்தை முடிச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அங்கேயே இருக்கிறாங்க. ரசிடா அங்கதானே இருக்கிறாங்க. இருந்தா இவங்க சொல்றாங்க 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாசம் வருவார்ல, அதை கூட இப்ப கம்மி பண்ணிட்டாரு, குறைச்சிட்டாரு. இந்த வருஷம் விரலடி அப்படிங்கிறார், இந்த வருஷம் வரல அப்படிங்கிறாங்க. முதல்ல 6 மாசத்துக்கு ஒருக்கா வந்தவர் அல்லது வருஷத்துக்கு ஒருக்கா வந்தவர், இப்ப அதுவும் இல்லாம இருக்குது. அங்க இருக்கக்கூடிய ஃப்ரீ கம்பெனி கொடுக்குற அந்த லீவுக்கு அந்த பொண்டாட்டியை கூட்டிட்டு அங்கிருந்து இன்னொரு நாட்டுக்கு ட்ரிப் போறாங்க. அப்ப இப்படி எல்லாம் செய்யும் போது இவ என்ன மனசாட்சி சதை இல்லையா? அவளுக்கு மனசாட்சி இல்லையா? மனுஷன் இல்லையாவ? வேதனைப்பட மாட்டாவா? உனக்காக வாழ்ந்து உனக்காகவே குழந்தை பெற்று உன்னுடைய எதிர்கால வளர்ச்சியில எங்கேயாவது ஒரு இடத்த பங்களிப்பு செஞ்சிருக்க மாட்டாவா? அதை ஒண்ணு நீ வாழலாட்டி விட்டுட்டு போ. நீங்க நீதம் செலுத்துறீங்க இல்ல அப்படின்னு சொன்னா தலாக் பண்ணிடு. தலாக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, கவனிக்கவும் மாட்டேங்கிறீங்க, ஆனா வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க செய்யற தவறு அவள் செஞ்சா உங்களால தாங்க முடியுமா? இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணத்தை முடிச்சு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு போன்ல இன்னொருத்திக்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணுங்க இன்னொரு ஆணோட போன்ல பேசினா அறுத்துருவான் அப்படிங்கிறாங்க. அப்ப பொண்டாட்டிக்கு ஒரு சட்டம், உனக்கு ஒரு சட்டமா? அப்ப இன்றைக்கு திருமணம் முடிக்காம அன்ஒபிஷியல வச்சுக்கிறதோ, திருமணம் முடிச்சு ஒபிஷியல வச்சுக்கிறதோ, நீதம் அது அன்ஒபிஷியல வச்சுக்கிறது ஹராம், அதுவும் தப்பு. திருமணம் முடிச்சுக்கிட்டு இங்க நீதம் செலுத்தாம இருக்கிறது, உதச்சி தள்ளி உள்ளது, முதல் மனைவியோ ரெண்டாவது மனைவியோ உதாசீனப்படுத்துறங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி. இது செய்யலாமா? அனுமதி தானா? அல்லாஹ்வை பயந்து கொள்ள, நம்மள மேல அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறானே. இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே வளர்ச்சி கண்டு வசதியை கண்டு உடனே ஒரு கல்யாணத்துக்கு போய் ஒருத்தியை அவமானப்படுத்தி ஒருத்தனை வேதனைப்படுத்தி அவள் மனசு அப்படியே நுறுக்கி சுக்கு நூறாக்குறோமே. அல்லாஹ் தண்டிக்க நினைச்சாங்கன்னா நம்ம நிலைய தலைகளை புரட்டுறதுக்கு எவ்வளவு நேரமாகும்? அவளுடைய கண்ணீர், அவளுடைய சாபம் நம்மளை சாடுறதுக்கு எவ்வளவு நேரமாகும்? சிந்திச்சு பாருங்க. அநீதி செய்யப்பட்டவனின் பிரார்த்தனையை பயந்து கொள்ளுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? இது அநீதி தானே, எப்படி அது நீதியாக இருக்க முடியும்? ஒரு நாள் இங்கன்னா அங்க அடுத்த நாள் இருக்கணும். நீ வெளிநாட்டில் இருக்கிற இந்த மனைவியும் கொண்டு போய் வச்சுக்கோ, 2 வீடு எடுத்துக்கோ, இங்க ஒரு நாள் அங்க ஒரு நாள், இங்க ஒரு நாள் அங்க ஒரு நாள் இரு, அல்லது இங்க ஒரு மாசம் அங்க ஒரு மாசம் இரு. அதுக்கு அவ சொல்றா, அந்த பொண்டாட்டி சொல்றா, எனக்கு அப்படியும் வேணாங்க, வருஷம் பாரு, அந்த ஒரு மாசமாவது என்னோட வந்திருக்க சொல்லுங்க. சரி, அங்க ஒரு நாள் இங்க ஒரு நாள் வர முடியாது, வெளிநாட்டுல வேலை பண்ற நீ, அப்போ ஒரு நாளுக்கு போன்லயாவது எனக்கு ஒதுக்கப்படாதா? இவ்வளவு ஒரு வேதனையோட அவ கேட்கிறா பாருங்க. நீதம் செலுத்துறதுல உடலால நீ அங்க இருக்கணும், அவளுக்கு என்ன ஆசைகளை நீ நிறைவேற்றி வைக்கணும். இதுதான் இஸ்லாம். அவ அனுமதிக்கிறா, பரவாயில்ல, நீ வெளிநாட்டுல இருந்ததுனால அவளோட இரு. போன் பண்ணக்கூடாதா? எனக்கு நான் போன் பண்ண தூக்க கூடாதா? பிசி போன் பண்ணணும், நான் பிஸியா இருக்கிறேன், கடையில இருக்கிறேன், வேலையா இருக்கிறேன். அப்ப இங்க ஒரு பொண்டாட்டியோட நீ இருக்கிற, அவளோட தூங்குற, அவளோட ஷாப்பிங் போற, அவளோட வாழ்ற, அவளோடய இருக்கிற, அவளோடைய கடை செய்யற, அவளோடைய தொழில் செய்யற,
அந்த பொண்டாட்டி போன் பண்ணோன்னா பிஸி, பேச முடியல. ஒரு நாள் 2 நாள் 3 நாள், வாரத்துல ஒரு தடவை, மாசத்துல ஒரு தடவை பேசுறோம். அதுவும் சட்டன்னு உரைக்கிற மாதிரி 2 வார்த்தையை பேசிட்டு பிள்ளைய கவனிச்சியா, காசு கொடுத்தியா, என்னடி கணக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டாங்க. இன்னமும் இங்க ஒரு ஃபேக்டரி வச்சு அதுக்கு ஒரு பிஏ வச்ச மாதிரி உன் பொண்டாட்டியை வச்சுட்டு நீ அங்க போய் வாழ்ந்துக்கிட்டு காசு அனுப்பிட்டு இருக்கிற. உன் பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு நீ காசு அனுப்பணும், உன்னுடைய வீட்டு வேலை, கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு எல்லாம் அவள் கட்டணும், இந்த குடும்ப ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் அவள் முகம் கொடுக்கணும், உன்னுடைய மானத்தை பாதுகாக்கணும், உனக்காக அவள் உடம்பு அவள் பாதுகாக்கணும். ஆனா உனக்கு இங்க ஒரு பொண்டாட்டி அதோட ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற, அதுக்கிட்ட போக மாட்டேங்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க. அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். அல்லாஹ்வுடைய சாபம் பெறாதா? அல்லாஹ் சபிச்சுட்டான்னு சொன்னா, அந்த சாபம் பழிச்சிட்டான்னு சொன்னா எவ்வளவு பெரிய விபரீதம் ஏற்படும்ங்கிறத தெரிஞ்சு கொள்ளணுமே இல்லையா? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த திருமணம் முடிக்கிற விஷயத்துல இஸ்லாம் ஆசை ஊட்டல. உங்களுக்கு தேவை இருந்தா முடிச்சுக்கோங்க, இல்லை எந்த பிரச்சனையே கிடையாது. முடிக்கிறதா இருந்தா ரகசியமாக முடிச்சு எழுத்துல வச்சாலும் அது விபச்சாரம் தான். அதை நீங்க தெளிவா செஞ்சுக்கோங்க, பகிரங்கப்படுத்துங்க. ஏன்னா சொத்து பிரச்சனை இருக்குது, பகிரங்கப்படுத்துறது பயந்தா நீங்க நீதம் செலுத்துறதுக்கு பயப்படுறீங்க. அப்படியே நீங்க கல்யாணம் முடிச்சா நீதம் செலுத்துக்குங்க. எல்லா மனைவிமார்களுக்கும் நீதமாக நடந்து கொள்ளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண சக்கராத்துடைய நிலையில இருக்கும்போது அந்த மனைவிமார்கள்ட்ட கேட்பாங்க, ஐன அன கதன், ஐன அன கதன், ஐன அன கதன், நாளைக்கு நான் எந்த வீட்டுல, நாளைக்கு நான் எந்த வீட்டுல, நாளைக்கு நான். அந்த நோயா இருக்கும் போதே அவங்களால் தாம்பத்தியம் எல்லாம் ஈடுபட முடியாது. ஆனா அந்த மனைவிக்குரிய ஹக்கு அந்த வீட்டிலே போய் நிறைவேற்றணும், அங்க போய் இருக்கணும். அப்படி எதிர்பார்க்கிறாங்களே, நான் நாளைக்கு எங்கம்மா, நான் நாளைக்கு எங்கம்மான்னு கேட்குறாங்க. அப்போ மனைவிமார்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய் வீட்டிலேயே மொத்தம் அந்த நோயுடைய நிலையை கழிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்கிறத மற்ற மனைவிமார்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு அவங்களா முன் வந்து, நீங்க ஆயிஷா நாய் வீட்டிலேயே நீங்க ரெகுலரா அங்கேயே தங்கிடுங்க, உங்களால முடியாது, நாங்க வந்து பார்த்துட்டு போறோம் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் மௌனமா ஏற்றுக்கொள்றாங்க. கடைசி காலம் ஆயிஷா நாயுடைய வீட்டுல அந்த ஒரு வாரம் இருந்ததாக அதீதுகளை நாங்க பார்க்கிறோம். அப்போ மரணிக்கக்கூடிய அந்த சக்கராத்துடைய நிலையிலேயே நீதி தவறுந்துடக்கூடாது, நம்ம நீதமா நடக்கணும். ஒவ்வொரு மனைவி வீட்டிலையும் நம்ம ஒரு நாள் தங்கணும், நோயா இருந்தாலும் கால்கள் இழுபட நம்மளை கொண்டு போயாச்சு அங்க வைக்கணும் என்று எதிர்பார்த்த நபி அவர்களை பின்பற்றோம், சுண்ணாவை ஹயாத்தாக்குறோம் என்று 2 கல்யாணம் 3 கல்யாணம் முடிக்கிறவங்க இந்த விடயத்தில் அல்லாஹ் பயந்து கொள்ள வேண்டும், நீதமாக நடந்து கொள்ள வேண்டும், அநீதிவிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை பயந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்வேன் இன்ஷா அல்லாஹ்.